என் இனிய தமிழ் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இன்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட கூத்து, திருக்கூத்து தரிசனம் என்ற தலைப்பில் ஒரு பாடலை எடுத்து அதன் பிறகு அதை ஒட்டி உபதேசம் என்ற தலைப்பில் இன்னொரு பாடலை எடுத்து இரண்டுக்கும் விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். கூத்து என்றால் நடனம், நடனம் என்றால் அசைவு. அந்த அசைவே தான் தில்லையில் நடராஜ பெருமான் ஆடாமல் ஆடி காட்டுகிறார். அசைவு இல்லை என்றால் இந்த அண்டம் இல்லை. அண்டம் சதா காலம் விரிந்து கொண்டே போகிறது. அண்டத்தில் என்னென்ன இருக்கிறது? நட்சத்திரங்கள், கணக்கிலடங்கா நட்சத்திரங்கள், கோலங்கள், மண்டலங்கள். ஒரு மண்டலத்தில் பல கோலங்கள். நம்மளுடைய மண்டலம் சூரிய மண்டலம். சூரியன் அசைவதில்லை. எந்த விதத்தில் என்றால் அது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அசைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அசைவு இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அது அசைவு இல்லைன்னு சொல்ல எப்படின்னா அது எங்கேயும் போகலாதான். ஆனால் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருகிறது. ஸ்பின்னிங், பம்பரை சுற்றுற மாதிரி ஒரே இடத்துலேருந்து சுற்றிட்டு வருது. அப்படி சுற்றலைன்னா என்ன ஆகும்? அதை சுற்றியுள்ள கிரகங்கள் புதன் முதல் கொண்டு யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ வரையில் அதை சுற்றாமல் நின்றுவிடும். அப்படி சுற்றாமல் நின்று விட்டால் என்ன ஆகணும்னு நினைத்து பாருங்கள். ஒன்றொன்றை மோதிக்கொண்டு இப்போ பூமி மோதிக்கொண்டு அழிந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நம்ம இருக்கிற பூமி சுத்திரின்னு வச்சுங்க, சீதோஷ நிலை வராது. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படின்னு திருவிளையாடல்ல பாட்டு பாடப்படுகிறதுல கேட்டிருப்பீங்க. அதுபோல் சூரியன் அசையலைன்னா, தன்னைத்தானே சுற்றலைன்னா அந்த கோலங்களும் சுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு இப்போ நம்ம உடம்பு ஒரு மாபெரும் விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த திருக்கூத்து தரிசனம் முழுக்க தரிசனம் என்ற தலைப்பில் பல பாடல்கள் திருமூலர் பாடியுள்ளார். அது இப்போ நம்ம உடம்பு இருக்குது, அந்த உடம்புல அசைவு இருக்குது, நமக்கு தெரியுதோ தெரியலையோ. நாடி பிடிச்சி பார்த்தா தெரியும். மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரதில்ல, அது அசைவு உண்டு பண்ணுது. இரத்த ஓட்டம் ஒழுங்காக சீராக போயிட்டுருக்குது. இந்த அசைவெல்லாம் நின்றுடுச்சுன்னா அதனால் இருதயம் துடிக்குது. இது நின்றுச்சுன்னா நமக்கு ஆட்டம் க்ளோஸ்னு அர்த்தம் இல்லைங்களா? ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். மூச்சு உள்ள போல என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் நம்ம உடம்புலையும் எப்போவுமே சதா அசைவு இருந்துக்கிட்டே இருக்குது.
என்று கர்ப்பமான காலத்திலிருந்து கடைசியில் பரலோகம் போகும் வரை அசைவு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அசைவை தான் திருமூலர் அதுக்கு பலவிதமான பேர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் எடுத்துக்குவோம். அந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னா, சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொற்றில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யாரறிவாரே. சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தனை, சிவானந்தத்தை விளைவிக்கும் கூத்தனை. அதனால் அந்த கூத்தனுக்கு பேர் சிவானந்த ஆனந்த கூத்தன், சிவானந்த கூத்தன். சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை. இங்கே சொற்பதங்கிறது பிரணவ தொனியில் ஓம் என்ற பிரணவ நாதத்தில் ஆடும் கூத்தன். அந்த நாதத்துக்கு அதாவது இறைவன் ஈஸ்வரன் நாதவடிவில் இருக்கிறான் என்ற ஒரு தத்துவத்திற்காக தான் அவர் ஒரு வலது கையில் உடுக்கி வச்சிருக்கார், இடது கையில் ஒரு கையில் தீச்சட்டி வச்சிருக்கார். அது ஒளி வடிவமானது, அதாவது லைட் ஃபார்ம். வலது கையில் அதுவும் ஒளி, ஆனால் அது சவுண்ட் ஃபார்ம். ஒளியும் நாதமும் விந்துவும். தீச்சட்டி விந்துமயம், உடுக்கை நாதமயம். பஞ்சபூதத்தையும் தன்னுக்குள்ள அடக்கி கொள்ற மாதிரி இருக்கும். இந்த பிரணவத்தொனி, அதாவது ஓம் என்ற பிரணவத்தொனியில் விளங்கும் கூத்தனை, ஆடும் கூத்தனை அழகிய கூத்தன். சுந்தர கூத்தன் என்றால் அழகிய கூத்தன். சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை, அந்த அழகிய கூத்தன், அந்த அழகிய கூத்தனையும் பொற்பதி கூத்தனை. பொற்பதி கூத்தனைன்னா நம்ம உச்சந்தலையில் சகசர தலத்தில் ஆடும் கூத்தனுக்கு பொற்பதி கூத்தன். உச்சந்தலையில் சகசர தலத்தில் ஆடும் கூத்தன் பொன்னொழியில் விளங்கும் கூத்தன். அந்த கூத்தனை, அப்படிப்பட்ட கூத்தனையும் அதற்கு பிறகு நெத்திப்புருவத்துக்கு நேரா ஆன்யா சக்கரம், அதில் ஆடும் கூத்தனுக்கு பொன் தில்லை கூத்தன். அப்படிப்பட்ட கூத்தனையும் அற்புத கூத்தன். அந்த கூத்தனையும், அற்புதம் என்ன, சொல்ல உண்ணாத பரவச நிலையை அளிக்கும் கூத்தன். அப்படிப்பட்ட கூத்தனையும்
யாரால் அறிய முடியும் என்று பாடுகிறார். அதாவது யாரால் அறிய முடியும்னா சாதாரண மக்களால் அறிய முடியாது. அப்படி கண்டு கொண்டவர்கள் மகாசித்த புருஷர்கள். சிவபெருமான் தன்னைத்தானே அறிந்து கொண்டவர். அவருடைய வழியில் வந்த மகா புருஷர்கள் தான் யோகிகள், சித்தர்கள். அவர்கள்தான் அறிவார்கள் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். ஏன்னா தியானம் பண்ண பண்ண என்ன ஆகுனா, இந்த குண்டலினி பயிற்சியில் இந்த மூலாதாரத்தில் பிந்து வடிவாய்க்குரிய சக்தியானது ஆடி ஆடி அசைந்து கொண்டு ஒவ்வொரு சக்கரமாக துளைத்து கொண்டு மேல் நோக்கி சுழுமனின் மார்க்கமாக சென்று உச்சந்தலையில் விளங்கும் தன் பதியாகிய சிவனுடன், அதாவது பதி என்று நாத வடிவில் அங்கே இருக்கிறார், அவரோட சேர்ந்து ஆடுகின்ற அந்த கூத்தை, அப்போ ஏற்படக்கூடிய அனுபவத்தை யாரால் அறிய முடியும் என்று மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இந்த சௌந்தர லஹரிங்கிற புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100 பாடல்களை கொண்டது. அதில் 41 பாடல், முதல் 41 பாடல்கள் இந்த குண்டலினி சக்தியை பற்றி தான் சொல்லுது. அதில் ஒரு பாட்டு சொல்கிறேன், ஏறுமுகமாக. அதாவது 9வது பாடல் எப்படி பாடியிருக்குன்னா, ஏறுமுகமாக பாடியிருக்குது. மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி மேல் நோக்கி சென்று சகசத்தலத்தில் விளங்கும் சிவனுடன், தன் பதியாகிய சிவனுடன் சேர்ந்து அங்கு ஆடும் கூத்தை அதில் சொல்லப்படுகிறது. அதுக்கு பேர் ஆரோகணம். மேல் நோக்கி சாரி கம பதனீசா, இது ஆரோகணம். அப்புறம் திரும்ப சனி தாபா மகரீசா, அது அவரோகணம். ஆரோகணம் அவரோகணம், மேல் நோக்கி போகிறதும் கீழ் நோக்கி போகிறதும். கீழ் நோக்கி போகிறது அதை 10வது பாடல் பாடியிருக்கார். இந்த 9வது பாடலை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, இருந்தாலும் மன்னித்து கொள்ள வேண்டும். ஆனால் கருத்து ஒன்று தான். மகி மூலாதாரை, மகிமை பொருத்திய மூலாதாரத்தில் விளங்கும் சுருண்டு கொண்டு படுத்து கொண்டிருக்கிற மூன்ற வடிவ வட்டத்தில் சுருண்டு கொண்டு படுத்து உறங்கி கொண்டிருக்க இந்த குண்டலினி சக்தியானது தட்டி எழுப்பப்பட்டு மகி மூலாதாரை கமபி மணிப்பூரை உத்தபக்கம் ஸ்திதம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரே தன் சிதம் சுவாதிஷ்டானம், ஹிருதம் மருதம் ஆகாசம் உபரி மனோபி புருமத்தியே சகலமபி பித்வா குலப்பதம் சகசிராரே சகரகசி பத்திய பிகரசே அப்படின்னு பாடுறார். இதில் எல்லா சக்கரம் வரும் பாருங்களேன். மகிமை பொருந்திய மூலாதார சக்கரத்தில் உள்ள சக்தியானது சுழுமணி மார்க்கமாக, குலப்பதம் என்றால் சுழுமணி, அதான் ராஜவீதின்னு சொல்லுவாங்க. சுழுமணி மார்க்கமாக அந்த ராஜவீதி வழியாக சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிபூரகம், ஹிருதமருத, அதாவது ஹிருதம்னா இருதயம், அங்கே இருக்கிற சக்கரத்துக்கு பேர் என்ன, அநாகத சக்கரம். புருமத்தியே, அதுக்கு முன்னாடி விசுத்தி. ஹிருதம் மருதம்னா அநாகத சக்கரத்தை அப்புறம் விசித்தி சக்கரத்தையும் தாண்டி புருமத்தியத்துனா புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற ஆன்யா சக்கரம், அந்த சக்கரத்தையும் கடந்து சகசிராரே சகரகசி சகசிர தலத்தில் தன் பதியுடன் ரகசியமாக கூடி மகிழ்கிறாள். யாரு? சக்தி. இப்படி
சமஸ்கிருதத்தில் அந்த 41 பாடல்களும் இதை பற்றி தான் சொல்லும். பல சக்கரத்தை பற்றி தனித்தனியாக சொல்லும். அப்புறம் பின்னாடி அதாவது தவா தாரை மூளை சகர சமய லாசிய பறையா அப்படின்னு ஒரு பாடல். அது வந்து மூலாதாரத்தை பச்சை சக்கரத்தை மட்டும் பற்றி சொல்லும். மீதி இருக்கிற 59 பாடல்கள், மொத்தம் 100 பாடல்கள். அதில் 59 பாடல்லையும் பின்னாடி வந்த ஆதிசங்கரர் பாடி அதை 100 பூர்த்தி பண்ணார். ஆனால் முதல்ல இருக்க 41 பாடலில் அவர் பாடலை. அது வந்து வேறு யாரோ முனிவராக பாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது யாருன்னு தெரியல. அந்த 41 பாடலையும் ஆனந்த லஹரின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 59 பாடலில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சக்தி தேவியை அம்பாளை கேசாதி பாதம் அப்படிங்கிற துணியில், அந்த முறையில், அதாவது கேசம்னா தலைமுடி, பாதம்னா அவங்களுக்கு தெரியும், தலைமுடியிலிருந்து பாதம் வரையிலும் ஒவ்வொரு பகுதியாக அவர் தன்னுடைய பக்தியினால் அனுபவித்து வருவார். அதை அப்படியே பாடியிருக்கார். நான் 41 பாடல் தான் அதிகமாக நான் கவனம் செலுத்தினது. நான் அதில் தான் இந்த குண்டலினி சக்தியை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு நாளைக்கு அந்த 10வது பாடலை சொல்கிறேன், அடுத்து இப்போ ஒரு சமயம் வரும் பொழுது. அந்த மாதிரி இந்த சகசத்தலம், அதாவது பொற்பதி கூத்தன்னு சொல்லுவோமே, அந்த இடத்துல, அதாவது கோல்டன் டான்ஸ், அங்கே தான் அவர் நடனம் ஆடுறார். அதுதான் உணர முடியும். கீழ்ச்சக்கரத்தில் ஆடும்பொழுது தான் உணர முடியாது. அந்த உணர்ச்சி எப்போ வருதுன்னா, அநாகத சக்கரம், விசிதி சக்கரம், ஆன்யா சக்கரம், அப்புறம் சகசத்தலம், இந்த இடத்துலலாம் ஆடும் பொழுது தான் அந்த உணர்ச்சிகள் நல்லா தெரியும். அந்த பேரின்ப உணர்ச்சி அதிகமாக தெரியும். ஏன்னா அதான் மேல்நிலை சக்கரம். மணிப்பூரக வரலும் அது கீழ்நிலை சக்கரம். ஏன்னா மணிப்பூரத்துக்கு கீழே 3 முடிச்சுகள் இருக்குது. அதாவது பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த முடிச்சு என்னன்னா மேலே விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துடும், மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துடும். அந்த 3வது சக்கரமாகிய மணிப்புரம் உடைக்கப்பட்டால் அப்புறம் சுலபமாக மேலே வந்துடும். மேலே வந்தவங்களுக்கு, நெத்திப்புருவமும் தலை உச்சியும் வந்தவங்களுக்கு அப்புறம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த எல்லா சக்கரமும் விடுபட்டதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு எப்போ தியானம் பண்ணாலும் சுலபமாக அந்த அனுபவத்தை கொடுக்கும். அந்த பேரின்பம், அந்த பேரானந்த அனுபவத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சிவானந்த அனுபவம் வர்றதுக்கு எல்லா சக்கரம் ஈடுபடணும். அதுக்கு ஒரு நாள் ஆகும், பயிற்சி பண்ணால் தான் வரும். ஒரு நாளில் வந்துடாது. ஏன்னா அது ஒரு நாள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த முடிச்செல்லாம் இருக்குது. செய்த பாவ வினைகள் தடுத்து கொண்டே இருக்கும். விடாமுயற்சி மூலமாக அதெல்லாம் பாவத்தெல்லாம் உடைச்சி பிடிச்சி என்ன அந்த நிலைக்கு வர்றதுக்கு வருஷக்கணக்காகும். அதுவும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு செய்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டம்தான். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அதிலேயே உட்காந்துருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு காலையிலேயே மாலையிலேயே அதுவும் தினமும் செய்ய முடியாது. மாலையில் உட்காந்து தினமும் செஞ்சாவே அதுவே அதிசயம். பட் அதே நினைப்பாக அதுவே முயற்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் பலன் உண்டு. என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாமல், இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும், நம்ம என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த துணையில் இருந்துக்கிட்டு இருந்தால் வச்சுங்க, அப்புறம் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லுவதுக்கு இல்லை. அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இந்த நிலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சிவன் சொல்கிறார். அப்படிப்பட்டவங்க அவங்க தான் போயடைந்தார் விண்ணே அப்படின்னு ஒரு பாட்டில் பாடியிருக்கார் இல்லையா, அந்த உபதேசம் பகுதியில் கடைசி பாடல். அதாவது வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே, அது வரலும் அவர் விடமாட்டார், கருணாமூர்த்தி. இப்படிப்பட்ட இந்த ஒரு பாடல் 9ஆம் தந்திரத்தில் பாடப்பட்டிருக்குது.
இப்போது இந்த தந்திரத்தில் தான் திரும்ப 1ஆம் தந்திரத்துக்கு போக போகிறேன். இதே கருத்து உள்ளது, ஆனால் வேறு விதமாக பாடப்பட்டிருக்குது. அங்கே அந்த பாடலை பார்ப்போம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இந்த ஆடும் திருக்கூத்தன், இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஒரு கற்பனையாக ஒரு இதில் சொல்கிறேன். கற்பனைன்னு சொல்ல முடியாது, இப்போலாம் நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 2 உதாரணம் சொல்கிறேன். இந்த இப்போ ஜோசிக்காரங்கிட்ட போகிறீங்க, ஜாதகத்தில் புதன் வந்து வீக்காக இருக்குது. ஓகே, புதன் கிரகம் வந்து சரியில்லை, இதை மறைந்தோ அல்லது நீச்சமாகவோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் சூரியனும் சரியில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, சூரியனுக்குள்ள மோதிரத்தையும் புதனுக்குள்ள பச்சை மோதிரத்தையும் பச்சைக்கல் மோதிரத்தையும் போட சொல்லுவாங்க. சூரியனுக்குள்ள மோதிரம் வந்து ரூபி, அதாவது மாணிக்கக்கல், ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற மோதிரத்தையும் பச்சை நிறத்தில் இருக்க மோதிரத்தையும் ரெண்டு தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் ஒரு சிவப்பு கல் மோதிரத்தை எடுத்து, மாணிக்கக்கல் மோதிரத்தை எடுத்து, அதில் நடுவில் வந்து பச்சைக்கல் மோதிரம் அதை பதிச்சு அதை ஒரே மோதிரமாக நீங்கள் கையில் போட்டுக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட மோதிரத்தை உதாரணமாக வைத்து சிவனையும் சக்தியும் சொல்கிறார். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கங்காளன் பூசும் கவசை திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வே ராமாயில். இந்த சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஒன்று விபூதி பூரா உடம்பு பூரா பூசியிருப்பார், இல்லைன்னா மனிதனுடைய சாம்பல் எடுத்து பூசிக்குவார். விபூதி கொஞ்சம் வெண்மையாக இருக்கும், ஏன்னா அந்த மூளையெல்லாம் கலந்து கொஞ்சம் எல்லாம் வெண்மையாக பண்ணிவிடுவாங்க. சாம்பல் வந்து கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். இந்த ரெண்டையும் பூசிக்கிட்டு ஏதாவது ஒன்று பூசிக்கிட்டு அவர் எப்போ பார்த்தாலும் வெண்மையாகவோ அல்லது கொஞ்சம் நீல நிலையே காட்சி கொடுப்பார். ஆனால் அவருடைய இயற்கையான நிறம் அது அல்ல. அவர் வந்து சிவந்த மேனி உடையவர். சிவந்த மேனி உடையவர்னால அந்த மாணிக்கக்கல், அதுவும் சிவந்த கல், சிவப்பு நிறம் பொருந்திய கல், அந்த கல்லை தான் இந்த சிவந்த மேனிக்கு உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறது. அம்பாளுக்குடைய கலர் என்னென்னா, நிறம் என்னென்னா நீல நிறம், அதாவது பச்சை கலந்த நீல நிறம், பச்சை. ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா, அதாவது ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். அவளுடைய கலர் வந்து மேகவண்ணம், அதாவது திருமாலுடைய நிறமும் சக்தியினுடைய நிறமும் ரெண்டும் ஒன்று தான். அந்த சக்திக்கு பச்சை நிறம் இருக்கிறதுனால நான் சொன்னது என்னென்னா, ஒரு சிவப்பு கல் மோதிரத்தில் பச்சைக்கல் பதிச்சு ஒரே மோதிரமாக செஞ்சோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி சிவனுடன் சக்தி அடக்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த காட்சி எப்படி இருக்கும், அதை தான் அந்த இப்போ சொல்லக்கூடிய பாட்டில் பாடுறாரு. எப்படின்னா, மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகதம்னா இந்த பச்சைக்கல், பச்சை நிறமாக உள்ள சக்தி சிவப்பு நிறம் பொருந்திய சிவனுடன் அடங்கி என்ன 2 பேரும் இருக்கனால ஜோதி வடிவமாக, எப்படி இந்த கல்லுலேருந்து ஜோதி எப்படி வருதோ, பளிச்சுன்னு நல்லா தெரியுதோ, சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா எப்படி இருக்கும், அது ஜொலிக்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நாடகத்துக்கு போகிறீங்க, அதாவது நடனத்துக்கு அதாவது அரங்கேற்ற போகிறீங்க, நாட்டிய கச்சேரிக்கு. அங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே வந்து 2 பேர் சிவனும் பார்வதியுமாக அங்கே வந்து வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க அந்த உருவத்தில் அவங்க நடனம் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் பார்க்கலாம், நிறையா நடன கச்சேரியில் பார்க்கலாம்.
அதான் ரெண்டு பேர் ஆடக்கூடிய நடன கச்சேரியில் சில சமயத்தில் 2 பேர்த்துக்கு சேர்த்து இது பண்ணுவாங்க, அதாவது அரங்கேற்றம் பண்ணுவாங்க. நான்லாம் பல அரங்கேற்றத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது அவருக்கு சிவனாக ஆடுறவங்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சிவன் மாதிரி உடையில் அணைந்து சிவப்பு நிறம் கலரில் உடை அணைந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவப்பு நிற கலரில் உடை அணிந்திருக்கும் பொழுது பார்வதியாக வரக்கூடிய அம்பாவில் வரக்கூடிய பெண்ணுக்கு, அந்த பெண்ணும் டான்ஸ் ஆடுறா இல்லையா, நடனம் ஆடுறாள், அவளுக்கு வந்து பச்சை நிறத்தில் சேலை கட்டி அவளும் ஆடுறான். ஸோ அந்த 2 பேர் ஆடும் பொழுது என்ன ஆகுன்னா சிகப்பும் பச்சையுமாக காட்சியளிப்பார்கள், சிவனும் பார்வதியுமாக காட்சியளிப்பார்கள் இல்லையா. அதான் மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய். அப்புறம் அவங்க ஆடும் பொழுது அவன் பின்னாடி இருக்கான், லைட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா கலரை மாற்றி அதாவது பல வண்ணங்களை மாற்றி அவங்க காட்சி ஒளி காமிச்சிட்ருப்பான் இல்லையா. நம்ம இப்படி வச்சுக்கோமே, சிகப்பையும் பச்சையும் மாறி காமிக்கிறான்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த மேடை பூராமே சிகப்பும் பச்சையுமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் அந்த 2 பேரும் சிவந்த மேனியும் பச்சை மேனியும் உள்ள இந்த சிவனும் சக்தியும் ஆடும் காட்சியை அந்த பச்சையும் சிகப்பும் கலந்த அந்த நிறத்தோட, அந்த மேடையில் இருக்கிற நிறத்தோடு அவங்க ஆடும்பொழுது இன்னும் அழகாக இருக்கும் இல்லைங்களா. அதான் அடுத்த வரி, அதாவது மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய்னா இங்கே மேடை, அந்த மேடையிலேயே அந்த கலரு ஜொலிக்குது. அது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் தத்துவமாக பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆடும் பொழுது அவர்களுடைய உடலில் இருக்கிற ஒளியானது, அந்த ஒளி வந்து அந்த மேடையே வந்து அந்த நிறத்தோட ஜொலிக்குது. மேடையிலையும் அந்த நிறம் வந்து ஜொலிக்குது. அவர்களுடைய மேடையிலிருந்து வந்த அந்த ஒளியானது அந்த மேடையை பரப்புது. அப்படிப்பட்ட கருத்தில் தான் இது சொல்லப்படுது. அவர்களால் அந்த ஜோதியினால் இந்த மேடையும் அந்த கலரால் அந்த நிறத்தினால் 2 நிறமும் கலந்து காட்சி கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஓகே. ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை, எங்க ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை. இப்போ இதுக்கு முன்னாடி பாடல் என்ன சொன்னோன்னா, பொற்தில்லை, அதாவது சகசரத்தலத்தில் ஆடும் கூத்து, அதுக்கு பொற்கூத்து, அப்புறம் பொன்தில்லை கூத்து, சக்கரத்தில் ஆடும் கூத்து பொன்தில்லை கூத்து இல்லைங்களா. இங்கே ஆணிப்பொன் மன்றில் ஆடும் திருக்கூத்தை, இந்த இடத்துல வந்து சகசரத்தலத்தில் ஆணிப்பொன் மன்றம், அதாவது இருக்கிற இடத்துலையே, நம்ம இருக்கிற சக்கரத்திலேயே ரொம்ப உயர்வான இடங்கிறது சக்கரம் வந்து ஆஞ்ஞா சக்கரம். அதற்கு மேலே இருக்கிற சகசரத்தலம், சகசரத்தலத்தை வந்து 7வது சக்கரம்னு நம்ம நினச்சா கூட சக்கரம்னு சொல்கிறதில்ல. ஏன்னா 1000 இதழ்கள், எப்படின்னா ஒரு தாமரைப்பூ இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து இதழ் இருக்குது இல்லையா. அதில் நான் இதுவரையிலும் தாமரைப்பூ நான் எண்ணி அதை எடுத்து எத்தனை இதழ்கள் எண்ணி பார்த்தது கிடையாது. ஆனால் 1000 இதழ்களாக இருக்கிறதாக நம்ம நினச்சிக்குவோம். அந்த இதழ்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் பிரித்து அதை கமுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அதான் 1000 இதழ்கள் கொண்ட சகசரத்தலம் என்ன. அந்த மாதிரி இடத்துல என்ன, அதான் ஆணிப்பொன் மன்றில் ஆடும் அந்த மன்றம். ஆணிப்பொன்னா அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு முதன்மையான மன்றம். ஆணிப்பொன் மன்றில் அங்கே ஆடும் திருக்கூத்தை 2 பேர் ஆடுறாங்க என்ன, சிவனும் சக்தியும் விந்து நாத வடிவமாக ஆடுகிறார்கள், சதாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆடும் திருக்கூத்தை என்ன, பேணி தொழுவதென்ன பேரு பெற்றாரே, பேணி தொழுது என்ன பேரு பெற்றாரோ, தினமும் அதை கண்டு ரசித்து வந்தவர்கள்
என்ன பேர் பெற்றாரோ அப்படிங்கிற கருத்து தான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. நல்ல அருமையான பாடல். இந்த 2 பாடலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் தான். அதில் ஒன்று என்ன சொல்லுது, ஆரறிவாரேன்னு வருது, இதில் என்ன பேர் பெற்றார்களோ அப்படின்னு வருது. இந்த 2 பாடல்லையும் இணைத்து பாடி உங்களுக்கு அசைவு என்பதை பற்றி இந்த பாடலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த முடிவாக என்னுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இந்த தொடரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.